ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்தி ரெசிபியான சுறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஸ்பாரோ ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு சுறா புட்டு செய்கிறதுக்கு நான் 1 kg பால் சுறா மீன் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சுறா புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்ட்டு பார்க்கலாம். இப்போது நான் 1 kg சுறா மீனுக்கு 4 பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 8 பச்சை மிளகா ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 பூண்டு பல் பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி 2 inchஸில் 2 துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே இஞ்சி தான் அதிகமாக சேர்ப்பாங்க, பூண்டு கம்மியாக சேர்ப்பாங்க. ஆனால் சுறா புட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூண்டு தான் அதிகமாக சேர்க்கணும், இஞ்சி கம்மியாக தான் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, பெப்பர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கும் போது அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சுறா மீன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 minutes வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுடுங்க. ஒரு 4 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட ஸ்கின்னெல்லாம் தனியாக வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா தண்ணியே கொதிக்கலை, ஆனால் மீன் அதுக்குள்ளே குக் ஆகிடுச்சு. அந்த ஸ்கின்லாம் தனியாக உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான டைம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீனை தனியாக எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு 4 minutesல நீங்கள் பார்க்கலாம் மீனோட தோல்லாம் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் கரெக்டான டைம். இந்த டைம் நீங்கள் மீனை தனியாக எடுத்துடணும். ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. இப்போ மீனை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதோட தோலெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாக அந்த மேலே கருப்பாக இருக்கிற அந்த தோல் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கும். நீங்கள் லைட்டாக அப்படியே கை வச்சு அழுத்தினாலே வந்துடும் எல்லாமே. ஸோ ரொம்ப நீங்கள் அதுக்காக எஃபர்ட் போட தேவையில்லை. மீனோட தோலை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் கையை அதில் தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆயிலியான ஃபீல் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆகும். மீனோட ஸ்கின்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகவும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பார்க்குறதுக்கே ஒயிட் கலரில் இருக்கும். மேலே எந்த தோலுமே இருக்காது. ஸோ இந்த டைம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தோல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து தனித்தனியாக உதுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே மீன் தனியாக உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். நடுவில் அதோட முள் இருக்கும், ரொம்பவும் ஹார்டாக இருக்காது. இதை கூட நீங்கள் சுறா புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும், பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் நீங்கள் முள் சேர்க்காமலே செய்யலாம், அந்த மீனை மட்டும் ஆட் பண்ணி. இப்போது மீனும் முள்ளும் தனித்தனியாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். நான் முள்ளை ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ முள்ளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன், மீனை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இப்போ மீனை நல்லா உதுத்து விட ஆரம்பிங்க. நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உதுத்துடுங்க. புட்டு ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு உதுத்து விட்டுருங்க. பிசைஞ்சிட வேண்டாம், உதுத்து மட்டும் விடுங்க. இந்த மாதிரி புட்டு ஸ்டேஜுக்கு வர்ற மாதிரி உதுத்து விட்டுருங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக 2 முட்டை எடுத்து அதில் மிளகுத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும், அதனால் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க.
சோம்பு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இப்போது நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி ரெண்டையுமே அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கிற முட்டையை இதோடு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் முட்டையெல்லாம் வெந்ததும் நீங்கள் ஆல்ரெடி உதுத்து வச்சுருக்கிற மீனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மீனை நீங்கள் கடாயில் ஆட் பண்ணதுமே கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மீனை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்போ ஒரு நல்ல ஒரு புட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த டைம் நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நான் மஞ்சள் ஆட் பண்ணலை. மஞ்சள் ஆட் பண்ணால் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குக் ஆகிட்டு புட்டு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியாக சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட ஃபேவரட் ரெசிபியாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பாரோஸ் ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.